மற்ற பேர்ட்லாம் பேசும், இவங்க வந்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணுவாங்க, நம்ம சொல்றதுக்கு பதில் சொல்லுவாங்க சார். ஆஃபீஸ்லாம் போயிட்டு வராங்களே சார், அவங்களாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இது வந்து ஈவினிங் மேலே ஆக்டி வந்து அவங்களுக்கு அந்த பிளேஃபுல்லுக்கு இது கரெக்டாக இருக்கும். அவங்க பேர்டை கொஞ்சம் நார்மல் இந்த கண்ணூர்ஸோட இவங்க சைஸ் கொஞ்சம் பெருசாக வருவாங்க. சார் 2 days 3 days வெளியே போறீங்கன்னா அந்த ஆட்டோ ஃபீடர்னு ஒரு இது இருக்கு சார், பாட். அதில் வந்து ஒரு 2 days 3 days ஃபுட்டு வச்சிங்கன்னா அது ஆட்டோவோ அதே ஃபீட் ஆகும். கீழே பாட் மாதிரி வரும், அது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு வெளியே வரும், ஃபுட்டு வாட்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். வெளியே என்ன போகிறதா இருந்தால் பெரிய போட்லாம் நிறைய போட் போர்டிங்கில் தான் இருக்குது. கிரே பேரட் போர்டிங்கில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா பெரிய போட் டெய்லி அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சு ஆகணும். 2 நாள் 3 நாள் நீங்கள் விட்டு போனீங்கன்னா அவங்க யார் கேர் பண்ணுவோம். அதனால நம்ம போர்டிங் எடுக்கிறோம் சார். நான் உண்மையை சொல்லிடுறேன், நம்ம இப்போ தான் இவங்களை இப்போதான் கற்றுட்டு இருக்கோம். இவங்களை பொறுத்தளவுக்கு நல்ல ஹை டயட் கொடுக்கணும் சார். ஸ்ப்ரவுட்டு, ஃப்ரூட்ஸ், நல்ல ஃப்ரூட்ஸ், அப்புறம் அந்த சீட்ஸ், அந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கொடுத்தா அவங்க டயட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பெரிய பேர்டில் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக தேவைப்படும். ஸோ நல்ல ஃபேட் கண்டென்ட் கொடுக்கலாம். பிகினர் வந்து ஒரு கிரேலேருந்து சன்கனூர்லாம் வளர்த்தீங்கன்னா ஒரு கிரேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா மக்காவுக்கு போகலாம் சார். எடுத்தோடனே மக்காவுக்கு போனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். அதான் சார், இது பொறுத்தளவுக்கு இது மேலே இருக்க அன்புல வந்து நிறைய பேர் ஆபின்னுவாங்க. அன்பு இதெல்லாம் வளர்த்து அவங்களுக்கு ஒரு இதில் ஒரு சந்தோஷம். நிறைய பேர் இந்த போதைக்கு அடிக்கிட்டு வராங்க. அதை தவிர்த்து இவங்க இதில் வர்றது நல்லது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்க இந்த வேலண்டைன்னா அந்த லவர்ஸ் அவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க சார். இப்போ வந்து நியூவா ட்ரெண்ட் எப்படின்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், வெட்டிங் ஆனிவர்சரி இதுக்கெல்லாம் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு போறாங்க. கிஃப்ட்னா இவங்கள வாங்கிட்டு போய் கிஃப்ட் கொடுக்குறாங்க. மற்ற பொருள் கொடுக்காம ஒரு லைவ் ஐட்டமா டாகோ, கேட்டோ, இல்ல பேர்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன்ல எடுத்துட்டு போறாங்க. நமக்கு நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் வாங்கிட்டு போறாங்க. அதான் சார், பேர்டு எப்படி டல் ஆகுது நீங்க பார்க்கலாம். நார்மலா செம்ம ஆக்டிவா இருக்கும் சார் பேர்டு. அவங்களுக்கு எதனா இன்ஃபெக்ஷனோ, அவங்களுக்கு எதனா அடிபட்டிருக்கோ, அவங்க அப்படியே டோட்டலா டவுன் ஆயிடுவாங்கன்னா எப்படி சொல்ல வரேன்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. நார்மல் இருக்க ஆக்டிவ் இருக்காது. அப்போ வந்து நீங்க அப்சர்வ் பண்ணணும். ஒரு பேர்டு வளர்க்குறீங்கன்னா அது ஒரு கமிட்மெண்ட். அது டெய்லி நீங்க ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாதான் அதுக்கு நோய் இருக்கா இல்ல அதுக்கு எதனா தேவையா, அது அந்த நீட்லாம் உங்களால 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா நீங்க வளங்க. ஏன்னா தயவு செஞ்சு உங்களை வளர்க்க அந்த கமிட்மெண்ட்ஸே இருக்காதீங்க. ஏன்னா இது ஒன்றும் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, இது நம்மள மாதிரி ஒரு உயிர் இருக்க பொருள் தான். அதை நம்ம பார்க்க முடிஞ்சா வளர்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது உங்களை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும். நார்மல் ஆக்டிவ் இல்லாத போது அதுக்கு ஏதோ நோய் இருக்குன்னு நீங்க செக் பண்ணலாம். பேர்ட் பொறுத்த அளவுக்கு அந்த குளிர் டைம்ல அந்த சளிலாம் வரும் சின்ன பேர்டுக்கு. பெரிய பேர்டு அந்த கண்ணூர்லாம் தாங்கிடும். அதுக்கு ஏதோ அந்த பிரச்சனை வராது. அதுக்கு மெடிசன்ஸ்லாம் இருக்கு. நம்ம என்ன நீங்க நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம என்ன டிசீஸ்ன்னு பார்த்து அதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கலாம் சார். சார் ஆப்பிரிக்கன் கிரே பேரட்னுவாங்க. அப்புறம் இதோட பிரீட் நேம் வந்து ஆப்பிரிக்கன் காங்கோ கிரே பேரட். இதுலயே 2 வெரைட்டி இருக்கு. காங்கோ கிரேன்றதுக்கு இந்த மாதிரி டைல் வந்து ரெட்டா வரும் சார். அப்புறம் இதோட குணாதிசயம்னா எப்படி, இதோட இது சிறப்பு என்னன்னா நல்லா மற்ற பேர்ட்லாம் பேசும், இவங்க வந்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணுவாங்க, நம்ம சொல்றதுக்கு பதில் சொல்லுவாங்க சார். கிரே பேரட்ல வந்து காங்கோ இருக்கு, தும்னே கிரேன்னு இருக்கு. காங்கோ கிரே தான் உங்களுக்கு பார்க்க இந்த மாதிரி ரெட் கலர் டைல் கொஞ்சம் லுக்கா இருக்கும். தும்னே கிரேன்றது கொஞ்சம் டல்லா இருக்கும் போது. இது ஒரு ஸ்டார்டிங் ஒரு 70,000 இருந்து கொடுக்குறோம். 70,000 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, சேம் இந்த சைஸ். சிக்கனா கொஞ்சம் ரேட் கம்மியாகும். குட்டினா நீங்க கையில எடுத்து தீனி ஊட்டி வளர்க்குற மாதிரி இருக்கும். இது ரெட் லாரி சார். லாரி பார்க்கவே ஒரு நெருப்பு படுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் சார். இது லைஃப் ஸ்பேன்லாம் அதிகம். இவங்களை பொறுத்தளவுக்கு சீட்ஸோட லிக்விட் கண்டென்ட்னா இந்த லிக்விட் ஃப்ரூட்ஸு, ஜூஸஸ் நிறைய சாப்பிடுவாங்க சார். லிக்விட் நிறைய எடுப்பாங்க. இவங்க பார்க்க கொஞ்சம் லுக்கா இருப்பாங்க. பேர்டை கொஞ்சம் நார்மல் இந்த கண்ணூர்ஸோட இவங்க சைஸ் கொஞ்சம் பெருசாக வருவாங்க. ஸ்டைல் இவங்களுக்கு இவ்வளோதான் இருக்கும், லென்த்தாக வளரும். டேம்டு பேர்ட் பொறுத்தளவுக்கு சிங்கிளாக வளர்க்கறது கொஞ்சம் பெட்டர். அதனால சிங்கிளாக வச்சிருக்கோம். பேர் வேணாலும் பேர் தரலாம் சார். சுகர் கிளைடர், இதோட பேர் வந்து சுகர் கிளைடர். இந்தோனேசியா அந்த மாதிரி நாட்டில் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவிலே ப்ரீட் ஆகுது. இது வந்து கொஞ்சம் நல்லா பிளேஃபுல்லாக இருக்கு. ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பெட் சார். இவ்வளோ தான் இருப்பாங்க இவங்க. குரில் தான் இவங்க எப்படின்னா ஈவினிங்லேருந்து கொஞ்சம் நைட் ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்பாங்க. நைட்டில் வெளியே வருவாங்க மாதிரி இவங்க சார். இப்போ டேல ஆஃபீஸ்லாம் போயிட்டு வராங்களே சார், அவங்களாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இது வந்து ஈவினிங் மேலே ஆக்டிவ் வந்து அவங்களுக்கு அந்த பிளேஃபுல்லுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதான் ரொம்ப ஸ்பேஸ் தேவைப்படாது. காம்பேக்டா ஒரு பெட்டை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பெட்டு கரெக்டாக இருக்கும் சார். இவங்க ஃபுட்டு வந்து ஈஸி தான் சார். 1 time ஃபீட் தான். நைட்டில் ஒரு ஸ்வீட் கண்டென்ட் ஃப்ரூட்டோ, சர்லாக்கோ அந்த மாதிரி வச்சாலே போதும் சார். வீட் ஆப்பிள் சர்லாக் நல்லா சாப்பிடுவாங்க சார்.